ويطاف عليهم بآنية من فضة وأكواب كانت قوارير من فضة قدروها تقديرا ويسقون فيها كأسا كان مزاجها زنجبيلا عينا فيها تسمى سلسبيلا ويطوف عليهم ولدان مخلدون إذا رأيتهم حسبتهم لؤلؤا منثورا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا وإذا رأيت ثم رأيت نعيما وملكا كبيرا عاليهم ثياب سندس خضر واستبرق وحلوا أساور من فضة وسقاهم ربهم شرابا طهورا إن هذا كان لكم جزاء وكان سعيكم مشكورا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده بعد. இதற்கு முன்னால் நீங்கள் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தா, நமது அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரியுடைய ஆண்கள் மக்தப் மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம மாணவர்களுக்கு மார்க்க ரீதியான நிறைய விஷயங்களை நாம் சொல்லிக் கொடுக்குறோம். நிறைய விஷயங்கள், கிதாப் படிக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது புத்தகத்தை படிக்கக்கூடிய விஷயங்கள், ஜனாசாவுடைய தொழுகை சம்பந்தமான விஷயங்கள், ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி அவர்களுக்கு இஸ்லாமிய உண்மை சம்பவங்கள், அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள், குரான் தஜ்வீத், சுன்னத்தினுடைய விஷயங்கள், துஆவுடைய விஷயங்கள், ஹதீஸுடைய விஷயங்கள் என்று நிறைய விஷயங்களை நமது பிள்ளைகளை நல்ல முறையில் உருவாக்குவதற்காக வேண்டி நமது அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் ஏற்படுமோ எல்லா விதமான கல்விகளையும் கொடுப்பதற்காக வேண்டி நாம் பெரும் ஒரு முயற்சி எடுத்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பெரும் ஒரு முயற்சி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவை. நம்முடைய பிள்ளைகளை நமது மதரசாவில் நீங்கள் அதில் சேர்த்து அதிகமாக மார்க்க கல்வியை படிக்கக்கூடியவர்களாக நமது பிள்ளைகளை நம்ம ஆக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய மதரசாவுடைய ஆண்கள் மக்தப் மதரசாக்கான அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை விரைவான முறையில் கொஞ்சம் அட்மிஷனுக்கு போடுறதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் சிந்தனையில் இருப்பீங்களோ அட்மிஷன் விரைவான முறையில் போட்டுருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பிள்ளைகளை நல்ல ஒரு சிறந்த பிள்ளைகளாக, சிறந்த ஒரு மார்க்க சிந்தனை மிக்க ஒரு ஆளுமைகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது பிள்ளைகளை ஆக்க அருள்வானாக பிரார்த்தனை செய்வோம். ஆக நமது பிள்ளைகள் எவ்வளவு உயர போனாலும் அவர்கள் மார்க்க சிந்தனையோடு போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நமது பிள்ளைகளை குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்தில், அதனுடைய அடிப்படையில் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில், தொழுகையை சரி செய்யக்கூடிய விஷயத்தில், நல்ல ஒழுக்கமான முறையில் தன்னுடைய தாய் தந்தையிட்ட நடக்கக்கூடிய விஷயத்தில் எல்லா விஷயங்களும் குர்ஆன் ஹதீஸை கொண்டு நமது மதரசாவில் அல்ஹம்துலில்லாஹ் போதிக்கப்படுகிறது. அந்த மதரசாவில் உங்களுடைய பிள்ளைகளை நம்ம மதரசாவில் சேர்த்து நல்ல பலன் பெற்று நல்ல செம்மையாக உருவாகக்கூடிய மார்க்கத்தை தனது வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய நல்ல பிள்ளைகளாக நாம் உருவாக்குவோம். அதற்காக வேண்டி நமது மதரசா இந்நேரமும் இதற்காக வேண்டி உழைத்து கொண்டு இருக்கிறது. உங்களை அன்போடு உங்களை எதிர்பார்த்து வரவேற்கிறது. உங்களுடைய பிள்ளைகளை நமது மதரசாவோடு சேர்த்து அதிகமாக மார்க்க கல்விகளை கற்று அதன் அடிப்படையில் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நாம் மாற்றுவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்மக்களாக நம்மளையும் நமது பிள்ளைகளையும் மார்க்கத்தில் உறுதியானவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கருள்வானாக என பிரார்த்தனை செய்வோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.